ஹாய். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து கோல்டு வந்து எப்போவுமே ஒரு சேவிங்ஸ் அப்படின்ற மனநிலையோட தான் இருப்பாங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அது கண்டிப்பாக சேவிங்ஸ் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி சேவிங்ஸ் அப்படின்றத நான் அதாவது இருக்கிறவங்களுக்கு அது சேவிங்ஸ். இல்லை அப்படின்னா முதல்ல அதை வாங்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோட தானே ஃபஸ்ட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நானுமே இருக்கேன். எனக்கு வந்து சில நகைகள்லாம் வந்து என்கிட்ட இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து எனக்கு எப்போவுமே இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த இந்த நகையெல்லாம் வந்து நம்ம வாங்கணும், சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கான முயற்சியெல்லாம் வந்து நான் பெருசாக அதாவது முழு முழு மனசோட முழு முயற்சியோடு வந்து நான் செஞ்சது கிடையாது. இதுக்கப்புறம் செய்யணுன்ற மனநிலையில் இருக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி 5 பவுனில் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக நான் பெருசாக முயற்சி பண்ணேனான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். காலம் வந்து அதுக்கேற்ற மாதிரி எனக்கு சூழ்நிலை அமைஞ்சு வழி கொடுத்தனால மட்டும்தான் என்னால் வந்து நான் நினச்ச அந்த 5 பவுனை வந்து வாங்கிக்க முடிஞ்சுது. ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து 3 பவுன் தான் வாங்கினேன். அப்போ என்ன யோசிச்சேன்னா, ஆல்ரெடி 2 கையில் இருக்குது, 3 இப்போ வாங்கிட்டோம், போதும் இதுவே 5 அப்படின்ற மாதிரி தான் யோசித்தேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதெல்லாம் டேமேஜ் ஆனதுக்கப்புறமா தான் அதையெல்லாம் போட்டுட்டு ஒன்றா ஒரு பொருளாக மாற்றும் போது தான் அந்த 5 பவுனாக என் கையில் வந்தது. ஸோ அப்போ தான் வந்து நான் நினச்சேன், நம்ம இதுக்கு முன்னாடி 5 பவுனில் தானே வாங்கணும்னு ஆசைப்பட்டோம். ஒருவேளை அதுலேயே நம்ம உறுதியாக நின்று அப்படி பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி 2 பொருளாக நம்ம வாங்கியிருக்க மாட்டோம். இப்படி டேமேஜும் ஆயிருக்காது. அதாவது நான் மொத்தமாக வாங்கியிருந்தேன், டேமேஜும் ஆயிருக்காது அப்படின்ற விஷயத்த தான் வந்து நான் சொல்ல வந்தேன். சரி, ஓகே, போனதெல்லாம் போட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் என்ன நினைக்கிறேனோ, என்ன ஆசைப்பட்றேனோ அதில் உறுதியாக நின்று நம்ம அந்த பொருளை வாங்கி முடிக்கணும் அப்படின்ற ஒரு மன உறுதியோடு பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கப்புறம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்னென்ன வாங்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்ற விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராங்காக நின்று உறுதியாக நின்று நம்மளால் முடிஞ்ச சேவிங்ஸை பண்ணி அது எல்லாத்தையும் நான் வாங்குறேனா அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து நம்ம அப்படியே கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே போகலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அப்படின்றதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம அதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல வந்து 3 பவுனில் தாலி செயின். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், என்னோடய 5 பவுன் தாலி செயின் வாங்கி அதுவுமே வந்து எனக்கு டெய்லி யூஸ் பண்ணால் டேமேஜ் ஆகிடுமோ அப்படின்ற பயத்தில் நான் போடாமல் வச்சுருக்கேன். பட் இப்போதைக்கு வந்து எனக்கு தாலி செயின் வந்து முக்கியமாக தேவைப்படுது. கயிறு வந்து ரொம்ப சுருட்டலாக இருக்குது. ஸோ அதனால் தாலி செயின் வாங்கணும், 3 பவுனில் நான் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற விஷயங்களெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடியே நான் என்னோடய சேனலில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இதுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் என்ன அப்படின்னா, நான் வந்து இப்போதைக்கு கழுத்தில் வந்து அந்த 5 பவுனே போட்டிருக்கேன். ஏன்னா நம்மளே வந்து நார்மலாக நம்ம லைஃப்பை வந்து நம்ம லீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒன்று நினைக்கிறோம் அப்படின்னா உடனே செஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு வந்து கெப்பாசிட்டி கிடையாது. எதையுமே வந்து நம்ம வெயிட் பண்ணி அதுக்கான சேவிங்ஸ் வந்து நம்ம சின்னதாக பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்மளால் அதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். என்னால் கண்டிப்பாக எடுத்த உடனே இந்த 3 பவுனில் வாங்கிறது அப்படின்றது சாத்தியம் இல்லாத ஒன்று அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 பவுனையே வந்து நான் இப்போ என் கழுத்தில் போட்டிருக்கேன். பார்த்து பத்திரமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற தைரியத்தில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இப்போதைக்கு வந்து இந்த 3 பவுன் தாலி செயின் ஃபஸ்ட்டு வாங்கிறதுன்றது வந்து இப்போதைக்கு வந்து கொஞ்சம் முடியாது. ஏன்னா சீட்டு வந்து போட்டிருக்கேன், ஒரு 5000 சீட்டு. அதில் வந்து ஒரு 7 கிராம் தான் சேவ் ஆகும். ஸோ கையில் வந்து ஒரு 5 கிராம் இருந்தது. அது இல்லாமல் தங்க மயிலில் வந்து ஒரு 4 கிராம் சேவ் பண்ணேன். ஸோ இப்போதைக்கு கையில் பார்த்தீங்கன்னா 9 கிராம் இருக்குது. சீட்டு முடிஞ்சாலும் 7 கிராம். ஸோ டோட்டலாக பார்த்தா 2 பவுனும் எக்ஸ்ட்ரா 1 கிராமும் தான் இருக்குது. 7 கிராமுக்கு எனக்கு வேஸ்டேஜ் வராது அப்படின்னு பார்த்தாலும் மீதி இருக்கிற 8 கிராம் 8 வராது, அதாவது 9 கிராமுக்கு வந்து நான் வேஸ்டேஜ் கொடுக்கணும். மொத்தமாக 2 பவுனுக்கான ஜிஎஸ்டி கொடுக்கணும். ஸோ 2 பவுன் வாங்கி நான் யூஸ் பண்ணாலும் எனக்கு லைஃப் வருமா அப்படின்றது வந்து ஒரு சந்தேகம்தான். 2வது வேஸ்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும் ஸ்ரீகுமரனில்.
ஸ்ரீகுமரனில் வேஸ்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி இல்லைங்களா? ஸோ எனக்கு அதனால் வந்து அங்கே மொத்தமாக தாலி செயின் வாங்குறதுல வந்து விருப்பம் இல்லை. ஸோ டபுள் மைண்டாக தான் இருக்குது. திரும்பவும் வர்ஷா ஜுவல்லர்ஸ் இல்லை அப்படின்னுலாம் அதாவது ஸ்கீமில் மொத்தமாக போட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா வாங்கிக்கலாம் வேஸ்டேஜ் இல்லாமல் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கேன். ஸோ இப்போதைக்கு வந்து அது பெண்டிங்கில் தான் இருக்குது. ஒரு டபுள் மைண்டாக இருக்குது. சீட்டு முடிய இன்னும் ஒரு 3 மாதம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே என்ன முடிவு பண்ணுறேன், இன்னும் எவ்வளோ சேவ் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் வச்சு தான் வந்து ஃபைனலாக ஒரு முடிவு எடுக்கணும். அதுக்கு முன்னாடியே வந்து நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவும் போடுவேன். ஸோ வெளியில் வாங்கினா எப்படி இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் வருது, ஸ்ரீகுமரன்லேயே நம்ம வாங்கினா எவ்வளோ அமௌண்ட் வருது, அந்த 7 கிராம் நான் சேவ் பண்ண 7 கிராம் இல்லாமல் மீதி இருக்கிற கிராம்ஸ்க்கு எவ்வளோ வேஸ்டேஜ் வருது, மொத்தமாக எவ்வளோ ஜிஎஸ்டி வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் நான் ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி ஸோ நமக்கு லாபமாக நஷ்டமா அப்படின்ற விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக நான் என் வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்தடுத்து நம்ம அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போதைக்கு இன்னொரு விஷயம் நான் என்ன யோசித்து வச்சுருக்கிறேன்னா, ஸ்ரீகுமரன் சீட்டில் ஒரு 7 கிராம் சேவ் பண்ணுறோன்னா அந்த 7 கிராமுக்கு தகுந்த பொருளை மட்டும் நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனையும் வந்து இன்னொரு சைடு இருந்துகிட்ருக்கு. ஸோ எது பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை எனக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்து என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதே வீடியோவை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவாகவும் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.